அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தினமும் காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஆயா கடையில் இருந்து பூ எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. எங்கள் அம்மா பூ கட்டுறதுக்காக எங்கள் வீட்டு ஹாலில் உட்காந்துக்குவாங்க. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட டெய்லி திட்டு வாங்குவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த மாற்றவே மாட்டாங்க. அந்த ஒரே இடத்துல தான் உட்காந்து பூ கட்டுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, போகிற வழியிலேயே உட்காந்துக்கிற, கொஞ்சம் அப்படி தள்ளி தான் உட்காரேன் அப்படின்னா எங்கள் அம்மா அந்த இடத்துலலாம் உட்காந்தா எனக்கு பூ ஸ்பீடாக கட்ட வர்றதில்ல, அங்கே மாற்றி உட்காந்தோன்னா தூக்கம் வருது, இங்கே தான் கரெக்டாக ஸ்பீடாக கட்டுறதுக்கே வருது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ஹாலில் இருந்து நடைப்பகுதிக்கு போயிட்டு அப்படியே வெளியே போகிற மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில். அந்த இடத்துல உட்காந்து கட்டினா தான் அவங்களுக்கு இருக்குது. இப்போ எங்கள் அப்பாவுக்கு போகிறதுக்கு வழி இல்லைன்றதுக்காக இவங்க 2 பேருக்கும் டெய்லி இது ஒரு பிரச்சனை. நானும் சொல்லுவேன், எப்பா உங்கள் 2 பேருக்கு இது வேற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, பத்தாத்துக்கு நானும் என்ன பண்ணுவேன், என்னோடய ட்ராயிங் நோட்டு இல்லை ஹுல்லன் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுப்பேன். இந்த பொண்ணு இந்த பக்கம் நீ அப்படின்னு எங்கள் அப்பா திட்டிகிட்டே இருப்பாங்க. நீ எதனா திட்டு, நாங்கள் இருக்கிறது போல தான் இருப்போம் அப்படின்ட்டு நாங்கள் இருப்போம். அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா பூ கட்டிகிட்ருக்குறாங்க, நான் ட்ராயிங் வந்து இந்த பக்கமாக வரைஞ்சிட்ருக்குறேன். அப்போ திடீர்னு ஒரு குரல், ஜெயா எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு எங்கேயோ இந்த குரலை கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாருமான்னு கண்ணில் கேட்டேன். வராங்க பாரு அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்குள்ளே நான் எங்கள் வீட்டு ஹாலில் இருக்கிற ஃபோட்டோவோட கண்ணாடியில் பார்த்தேன். யாருன்னு, யாரோ வராங்கன்னு தெரியுது, ஆனால் குரலும் ஞாபகம் வருது, யாருன்னு தெரியல. ஹாலில் அதுக்குள்ளே வந்த உடனே அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அங்கிள் தான் என்னை ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது. என்னோடய அம்மாவுக்கு தம்பி, அதாவது என்னோடய தாய் மாமா தான். இந்த அங்கிள்கிட்ட நான் நடக்க முடியாமல் இருக்கேன், ஏதாச்சும் ஹோமெல்லாம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அங்கிள்கிட்ட தான் கேட்டு இருந்தது. அப்போ தான் அந்த அங்கிள் வேலூரில் இருக்கிற இந்த ஹோமில் என்னை சேர்த்து விட்டாங்க. ஹோமில் சேர்த்து விட்டதோடு இல்லை, அந்த அங்கிள் எப்போல்லாம் அங்கிளுக்கு வராங்களோ அப்போல்லாம் என்னை வந்து பார்த்துட்டு போவார். அப்படி இருக்கும் பொழுது இப்போ எதுக்காக வந்திருந்தாங்கன்னா, டிசபிள் பர்சன் எல்லாருக்கும் ஏதோ ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க, நீங்கள் ஜெயாவையும் கூட்டிகிட்டு வாங்கம்மா, நான் எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ ஜெயாவுக்கும் சொல்லிட்டு போகிறோம்மா, நாளைக்கா நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க ஜெயாவை அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயா நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அந்த அங்கிள் கேட்டாங்க. ட்ராயிங் தான் அங்கிள் வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் கூட ஜெயா பண்ணுறது தான் அப்படின்னா. சூப்பராக பண்ணுறியே, நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. சும்மா தான் அங்கிள் வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு சொன்னேன். சரி அங்கிளுக்கு ஒரு ட்ராயிங் வரைஞ்சி தெரியா, ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வருது, அதுக்காக வரைஞ்சி தரணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. வரைஞ்சி தரேன் அங்கிள் அப்படின்னு சொன்னேன். அப்போது என்ன வேணும் அங்கிள்னால், நான் சொல்கிறேன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் அதில் என்னென்ன இருக்கணுன்றதை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு குழந்த 2 கை கிடையாது, அதனோட காலால் பால் பாட்டில் எடுத்து குடிக்கணும், இது போல் 2 படம் வரைஞ்சி தரேன். அங்கிள் ரயில்வே ஸ்டேஷன் ஓகே, ஆனால் இந்த குழந்த வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு வரவே வராது. ஏன்னா எனக்கு ட்ராயிங்கில் பார்த்து வரைஞ்சிருவேன், ஆனால் இந்த ஃபேஸ் எல்லாம் வரைகிறது கொஞ்சம் கஷ்டம் அங்கிள்னு. நீ எப்படி வரைஞ்சி கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்காக ஒரு இந்த 2 ட்ராயிங் வரைஞ்சி தாம்மா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்பொழுது நீயும் வா, அப்போது இந்த ட்ராயிங் எல்லாம் கூட எடுத்துகிட்டு வாங்க, அந்த ஃபங்க்ஷனில் நம்ம வைக்கலாம் அப்படின்றது போல் சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு வந்து இது டிசபிள்கான நடக்கிற மீட்டிங், அதுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எந்த ஹாஸ்பிட்டல்னால், என்னை அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வலி வருந்தால் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளவே அங்கே எங்கேயோ ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்காக தான் இந்த அங்கிள் வந்து எங்களை வர சொல்லியிருந்தாங்க. மறுநாள் மீட்டிங்க்கும் போயிட்டு இருந்தோம். அப்போ அங்கிள் சொன்னாங்க, நான் நாளைக்காக உனக்கு ட்ராயிங் வரைகிறதுக்கு எல்லாமே வீட்டுக்கே எடுத்துகிட்டு வரேம்மா, இன்றைக்கி மீட்டிங் பிஸி அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி அங்கிள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். நானும் ட்ராயிங்கை வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த அங்கிள் 1 வீக்கு டைம் கொடுத்துருந்தாங்க, ஆனால் நான் 4 நாளில் அந்த ட்ராயிங் வரைஞ்சி முடிச்சிட்டேன்.
என்னோட தம்பிக்கிட்ட தான் நான் ட்ராயிங் கொடுத்து அந்த குழந்தையோட ஃபேஸ் வரைகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவன் வரைஞ்சி கொடுத்தான். மற்ற உடம்பு எல்லாமே கையெல்லாம் நானே வரைஞ்சிட்டேன். அப்போ வரைஞ்சதுக்கப்புறம் அந்த அங்கிள் வந்தாங்க 1 வீக் கழிச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த குட்டி பாப்பா மட்டும் தம்பி வரைஞ்சான் ஃபேஸு, மற்றதெல்லாம் நான் வரைஞ்சேன் அங்கிள். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து நானே தான் வரைஞ்சேன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வர, அப்போ இந்த ட்ராயிங் நான் சொன்னது போலவே ஒன்று கூட மறக்காமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றது போல் சொல்லியிருந்தாங்க. அப்போது அங்கிள் கேட்டாங்க, ஜெயா நீ ஹாஸ்டலில் இருக்கும்பொழுது பாட்டு பாடுவல்ல, இந்த ஃபங்க்ஷனில் நீ வந்து பாட்டு பாடுறியான்னு கேட்டாங்க. ஐயையோ அங்கிள், அங்கே ஹாஸ்டலில் அது எப்படியோ பாடிட்டேன். இங்கே என்னன்னா எங்கள் அம்மா ஏம்மா மாட்டேன்னு சொல்கிறேன், பாடு அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி இப்போ ரொம்ப நாளாயிடுச்சு உன் பாட்டு கேட்டு, பாடு அப்படின்ட்டு சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்டு பாட வராது அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த அங்கிள் சரி நான் திரும்பிக்கிறேன் நீ பாடு சொன்னாங்க. அப்புறம் பாடி காமிச்சோன்னே சரி இதே பாட்டையே கூட நீ வந்து அங்கே பாடுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அங்கிள்கிட்ட அம்மா கேட்டாங்க, எத்தனை மணிக்கு சார் நாங்கள் வரணும் அப்படின்னு. நீங்கள் ரெடி ஆகிடுங்க, நான் காலையிலே உங்களுக்கு ஆட்டோலாம் நானே அனுப்புகிறேன், நீங்கள் எதுவும் காசெல்லாம் தர தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போது என்னுடைய தங்கச்சியும் அம்மா நான் எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போனதுமே மழை வந்துடுச்சு, ரொம்ப அளவுக்கு அதிகமான மழை. அப்போ அந்த ட்ராயிங்லாம் எனக்கு எங்கே அழிஞ்சிடுமோன்ட்டு ரொம்ப பயந்தேன். ஆனால் எங்கள் அம்மா அதை பத்திரமா தான் ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், அம்மா சாரில் அடிச்சிருமோ அப்படின்ட்டுலான்னு. அப்போ அந்த அங்கிள் அந்த ட்ராயிங்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு டேபிள் மேலே அழகாக அடுக்க வச்சாங்க. அப்போ எல்லாருமே அந்த ட்ராயிங்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்றது போல் சொன்னாங்க. நானும் ஃபங்க்ஷனில் பாட்டெல்லாம் பாடி முடித்ததும் எனக்கு ஒருத்தர் வந்து 2 கன்னத்தையும் பிடிச்சி கிள்ளிட்டு, சூப்பராக ட்ராயிங்கும் பண்ணியிருக்க, பாட்டும் பாடியிருந்தேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஒரே ஒரு இந்த போண்டா சாப்பிட்டே தான் ஆகணும், இல்லை எங்களுக்கு ஆட்டோ வந்துடுச்சு நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் கூட கேட்கவே இல்லை, நீ சாப்பிட்டு கொடுத்தாதான் அப்படின்றது போல் சொன்னாங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் அது வந்து தித்திப்பு போண்டா, அதுக்காக போயிட்டு சட்னி கொடுக்குறாங்களே இந்த அக்கா அப்படின்ட்டு நினச்சேன். வேணாம் வேணான்னு சொன்னேன். சரி ஒரே வாயாச்சும் கடிச்சுக்கா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த போண்டாவை கடிச்சதுமே அப்படியே எனக்கு ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, ஐயையோ மிஸ் பண்ணிட்டோமே போண்டாவை அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆட்டோ காலையில் வரத்துக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ சாயங்காலம் வேறு ஒரு அங்கிள் வந்து காட்பாடி சைடுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்ததால் அந்த அங்கிள் சரி இவங்கள போகிற வழியிலே இப்படி அவங்க வீட்டில் இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படியே மனசெல்லாம் இருந்துச்சு, அம்மா போண்டா நல்லா இருந்துச்சுமா, நான் தித்திப்பு போண்டான்னு சொல்லிட்டு தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டுன்னு. உனக்கு போண்டா தானேம்மா, நான் வாங்கி தரேன் விடுமா, வீட்டில் நானே செஞ்சு தரேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆனால் என்ன தான் சொன்னாலும் எனக்கு அந்த போண்டா வெளியே அன்றைக்கி இருந்துச்சு. நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் கேட்டு தாண்டுறோம், பார்த்தா 3 போண்டா ஒரு சட்னி வச்சு அப்படியே அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அம்மா எனக்கு வாங்கித்தா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வாங்கி கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்பாடா, நம்ம எதனா ஆசைப்பட்டு உடனே நடந்ததில்லை, இந்த போண்டா மட்டும்தான் உடனே கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நினச்சேன். உண்மையாக சொல்கிறேன், வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அந்த மாதிரி போண்டாவை நான் திருப்பி சாப்பிட்டதே இல்லை. இதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.